வணக்கம். e-office self explanatory videos இரண்டாவது சீரீஸ் வீடியோ நம்பர் 19. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் உங்கள் e-office அப்ளிகேஷனில் ஒரு ஃபைலில் ஒரு டிராஃப்ட் கிரியேட் பண்ணணும். ஆனால் அந்த டிராஃப்டோட கண்டென்ட் வந்து எக்ஸலில் இருக்குது, எக்ஸல் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணணும், என்ன மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணுன்றது இந்த வீடியோவில் சொல்கிறோம். இது வந்து வீடியோ நம்பர் 19. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல். வீடியோ நம்பர் 17ல் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டிராஃப்ட் கிரியேட் பண்ணுறேன், காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் இது வந்து என்கிட்ட ஒரு டிராஃப்டாக இருக்குன்னா ஜஸ்ட் நான் வேர்டில் டைப் பண்ணிடுறேன், இதை காப்பி பண்ணி அப்படியே நான் என்னோட e-office அப்ளிகேஷனில் இந்த மாதிரி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி பண்ணுறது, இது தொடர்பான என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அது வீடியோ நம்பர் யூ ஹவ் கிவன் இட் இன் வீடியோ நம்பர் 17. ஸோ இந்த வீடியோவில் கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ நம்பர் 17 கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் மெத்தட் என்னன்றது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்து காப்பி அண்ட் பேஸ்ட் மெத்தட் பண்ணும்போது சில அலைன்மெண்ட் இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் வேர்டில் டைப் பண்ணியிருக்கிறதுக்கும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும் போதும் சில அலைன்மெண்ட் இஷ்யூஸ் வரும். அதை நீங்கள் எப்படி டீல் பண்ணணும், அதுக்கு அதோட ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றது இந்த வீடியோ நம்பர் 18ல் வி யூஸ் ஆப்ஷன் கால்ட் அஸ் அப்லோட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த அப்லோட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஃபைல் கிரியேட்டரா அப்படின்றது வீடியோ நம்பர் 18ல் சொல்லியிருக்கோம். அதுவும் இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த அப்லோட் மெத்தடில் லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட் இல்லாமல் இந்த மாதிரி போர்ட்ரேட் இல்லாமல் என்னோடய டிராஃப்டில் லேண்ட்ஸ்கேப்பும் வருது அப்படின்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பையும் நீங்கள் டீல் பண்ணணும்னா இந்த அப்லோட் மெத்தடில் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வீடியோ நம்பர் 18ல் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ we will get into வீடியோ நம்பர் 19. இந்த வீடியோ நம்பர் 19ல் யூ சி என்னோட டிராஃப்ட் கண்டென்ட் வந்து என்னோட ஆஃபீஸர் சைன் பண்ணுவாங்க, கடைசியாக அந்த டிராஃப்ட் லெட்டரில் சைன் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது வந்து ஒரு எக்ஸலில் இருக்குது. இந்த மாதிரி எக்ஸலில் இருக்குன்னா நான் நார்மலாக இந்த எக்ஸல் அப்படியே காப்பி பண்ணி அந்த எக்ஸல் கண்டென்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதுதான் என்னோடய ஃபைல். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கு டிராஃப்டை கிளிக் பண்ணுவேன், க்ரியேட் நியூ டிராஃப்ட் கொடுக்குறேன். இந்த இடம் எனக்கு பிளாங்காக இருக்கும், இந்த மாதிரி பிளாங்காக இருக்கும். நான் இங்கே Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறேன்னா யூ சி இப்படி எல்லாமே ஜம்பிள்ட் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் ஃபார்மேட். ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நான் பண்ண வேண்டியது என்னோட எக்ஸல் இருக்குல்ல, இந்த எக்ஸலை இப்போ நீங்கள் பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த என்டையர் பேஜும் தெரிகிற மாதிரி நீங்கள் வியூ பண்ணி வச்சுப்பீங்கல்ல. இந்த மாதிரி பிரிண்டபிள் வியூ பண்ணி பிரிண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு டைமென்ஷன்ஸில் அந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன், இப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் என்னோட கம்ப்யூட்டர்லன்னா ஐம் யூஸிங் எக்ஸல் 2013. ஸோ இது இருக்கலாம், இதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸல் வெர்ஷன்ஸ் இருக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு ஃபைலை கிளிக் பண்ணி சேவ் அஸ் கொடுத்து உங்கள் கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் இந்த எக்ஸல் ஃபைலை பிடிஎஃபாக சேவ் பண்ணிடணும். யூ ஹேவ் டு சேவ் இட் அஸ் அ பிடிஎஃபாக சேவ் பண்ணிடலாம். இப்போ இந்த 2013க்கு அர்லியர் வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சேவ் அஸ் இதை கிளிக் பண்ணும் போது இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே பிடிஎஃப் லிஸ்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த பழைய எம்எஸ் எக்ஸல் வெர்ஷன்ஸ்க்கு கண்டிப்பாக எக்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்கும், இது இல்லாமல் இருக்க சான்சஸ் கிடையாது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் பிடிஎஃப் இருக்குங்களா, கிரியேட் பிடிஎஃப், திரும்பவும் கிரியேட் பிடிஎஃப்/XPS இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் ஆப்ஷன் கிடச்சிடும். ஸோ பிடிஎஃபாக நீங்கள் சேவ் பண்ணிடணும். இந்த எக்ஸலை பிடிஎஃபாக சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் e-office அப்ளிகேஷனில் அந்த ஃபைலுக்கு வந்துட்டு அப்லோட் இருக்குங்களா, இந்த அப்லோடை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிங்களா அந்த எக்ஸல் ஃபைல், அந்த எக்ஸல் ஃபைலை அந்த பிடிஎஃப் ஃபைலை அப்லோட் பண்ணிடணும். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர், என்கிட்ட வந்து ஒரு டிராஃப்ட் இருக்குது, அந்த டிராஃப்டில் என்னோட ஆஃபீஸர் கையெழுத்து போடணும், e-officeல அப்ரூவ் பண்ணி கையெழுத்து போடணும். பட் ஆனால் அது எக்ஸலில் இருக்குது, அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னா எனக்கு கரெக்டான ஃபார்மேட்டில் எனக்கு இங்கே பேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த எக்ஸலை வந்து நான் ஒரு பிடிஎஃபாக மாற்றிடுறேன். பிடிஎஃபாக மாற்றுறதுக்கு ஒன்று சேவ் அஸ் போகிறேன், பழைய எக்ஸல் வெர்ஷன் அப்படின்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இதை பிடிஎஃபாக மாற்றி சேவ் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃபை நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன்னா முக்கியமாக நான் பண்ண வேண்டியது இந்த அட்டாச்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட ஒரிஜினல் எக்ஸல் ஃபைல் இருக்குது பாருங்கள், எந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணீங்களோ, எந்த பிடிஎஃப்பை நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ இந்த பிடிஎஃப்க்கு உரிய அந்த எக்ஸல் ஃபைலை நான் இங்கே அட்டாச் பண்ணணும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுக்குறேன், எதுக்கு எப்படி ப்ராசஸ் பண்ணணுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிடலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு ஃபைல் கிரியேட்டர் ஒரு எக்ஸல் என்னோட டிராஃப்ட் வந்து எக்ஸலில் இருக்குன்னா
அந்த டிராஃப்ட்டை நான் பிடிஎஃபாக மாற்றி எக்ஸலை பிடிஎஃபாக மாற்றி நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா இந்த பிடிஎஃப் சம்மந்தப்பட்ட எக்ஸல் ஃபைலை நான் இங்கே அட்டாச்மெண்ட்டில் கொடுக்கணும். எதுக்குன்னா இப்போ என்னோட இந்த ஃபைல், இப்போ எக்ஸாம்பிள் யூசி, இப்போ நான் வந்து ஒரு அசிஸ்டண்ட் இல்லைனா மைட் பி நான் ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட் எடுத்துக்கோங்க இருக்குன்னா இந்த ஃபைலை கிரியேட் பண்ணி நான் என்னோட சூப்பரண்ட் கிட்ட அனுப்புவேன். என்னோட சூப்பரண்ட் இந்த ஃபைலை பார்க்கும்போது இந்த இடத்துல சில கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணும்போது இது பிடிஎஃபாக தான் டவுன்லோட் ஆகும். அப்படி இருக்கும்போது அவங்களால கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டவுன்லோட் பண்ணுறது, கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறோம். இப்போ என்ன சொல்ல வரோம்னா, நீங்கள் அதுக்கு பதிலாக இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸல் ஃபைலை இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸலை கிளிக் பண்ணாங்கன்னா அந்த பர்டிகுலர் சூப்பரிண்டென்ட் லாகின்ல இது ஒரு எக்ஸல் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னா இவங்க என்ன வேணுமோ கரெக்ஷன்ஸாக பண்ணிவிட்டு இதை அவங்க பிடிஎஃபாக மாற்றிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல அப்லோட் பண்ணிப்பாங்க. அவங்க கரெக்ஷன் பண்ண அந்த எக்ஸலை இந்த அட்டாச்மெண்ட் இங்கே கிளிக் பண்ணி இந்த அட்டாச்மெண்ட்டை எடுத்து விட்டுட்டு அவங்க கரெக்ஷன்ஸ் பண்ணாங்கல்ல அதை இங்கே அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதுதான் எக்ஸலில் நீங்கள் டீல் பண்ணக்கூடிய மெத்தட். நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட்டராக ஒரு எக்ஸலில் இருக்குது உங்கள் டிராஃப்ட் கண்டென்ட்னா நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல அந்த ஒரிஜினல் எக்ஸல் ஃபைலை அப்லோட் பண்ணணும். ஸோ இங்கே மேக் பண்ணக்கூடிய எல்லா என்ட்ரிஸும் பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் 17 and 18 ரெண்டுத்துலையுமே கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதை பற்றி தெரியணும்னா நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். இப்போ நான் ரெசிப்ட் கொடுக்குறேன். இதெல்லாம் நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இதை பற்றி கம்ப்ளீட் காம்ப்ரிஹென்சிவ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்பர் 17 and 18 கொடுத்தாச்சு. அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட லிங்க்கில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுக்காமல் இந்த ஃபைலை நீங்கள் அடுத்த லெவல் அனுப்புறீங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண இந்த டிராஃப்ட் வந்து அடுத்த லெவலில் தெரியாது. ஸோ சேவ் கொடுத்துட்றேன். ஸோ சேவ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் என்னோட எக்ஸலில் இருந்த அந்த டிராஃப்ட் வந்து நான் இங்கே பிடிஎஃபாக மாற்றி கொண்டு வந்துட்டேன். நான் இங்கே சேவ் பண்ணேன், இங்கே அட்டாச் பண்ண அந்த எக்ஸல் ஃபைல் இங்கே இருக்குது. இன்கேஸ் பை சான்ஸ் நான் தாங்க ஃபைல் கிரியேட்டர், இதை பார்க்குறேன், இதை படிக்கும் போது இதில் எனக்கு ஒரு தவறு தெரியுது, ஐயோ நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணணும்னா எடிட் கிளிக் பண்ணிக்கணும். எடிட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என் கம்ப்யூட்டரில் என்னோட சோர்ஸ் எக்ஸல் ஃபைல் இருக்குல்ல, இந்த எக்ஸல் ஃபைல் இருக்குல்ல, இதில் ஏதாச்சும் இப்போ எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் நான் கரெக்ஷன்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சும்மா நான் எல்லோ கலரில் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன், நான் கரெக்ஷன்ஸ் பண்ணுறேன்னு காமிக்கிறதுக்காக. ஸோ இங்கெல்லாம் கரெக்ஷன்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இதை என்ன பண்ணுறேன், சேவ் அஸ் கொடுத்து பிடிஎஃபாக மாற்றிக்கிறேன். ஸோ பிடிஎஃபாக மாற்றி என்னோட கம்ப்யூட்டர்லேயே சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்னோட இஆஃபீஸ் அப்ளிகேஷன் வந்து நார்மலாக அப்லோடை கிளிக் பண்ணி கரெக்ட் பண்ண அந்த பிடிஎஃபை நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இது யார், நான் ஒரு ஃபைல் கிரியேட்டர், நானே கரெக்ஷன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை பண்ணிவிட்டு இப்போ இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணோம்ல இது வந்து பழைய எக்ஸல், அதை எடுத்துட்டு இப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் கரெக்ஷன் பண்ண அந்த எக்ஸலை அட்டாச் பண்ணி விடணும். இது எதுக்காக பண்ணணுன்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட்டர், ஒரு ஃபைலில் ஒரு டிராஃப்ட் இருக்குது ஆனால் அது எக்ஸலில் இருக்குன்னும் போது உங்களால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் அதை வந்து கன்வெர்ட் டு எக்ஸல், எக்ஸலை வந்து யூ ஆர் கன்வெர்ட்டிங் இட் டு பிடிஎஃப் மாற்றதுக்கப்புறம் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறீங்க, அந்த எக்ஸல் அட்டாச் பண்ணுறீங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஹேஷ்டேக் போட்டு ஒரு ஆஃபீஸர் கையெழுத்து அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அவங்க பெயர் வரும்ல, அந்த மாதிரி நீங்கள் அந்த அப்லோட் மெத்தடில் பண்ணும்போது நீங்கள் அதை பண்ண வேண்டாம். இது வீடியோ நம்பர் 17 and 18 ரெண்டுமே வீடியோ நம்பர் 18 க்ளீனாக சொல்லியிருக்கோம். நீங்கள் அது ஏன் பண்ண வேண்டாம்னா, அப்ரூவ் பண்ணுறாங்கன்னா திஸ் கெட்ஸ் ஃப்ரீஸ்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிராஃப்டை ஒன்று இ-சைன் யூஸ் பண்ணி சைன் பண்ணுவாங்க, இல்லை டிஎஸ்சி யூஸ் பண்ணி சைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்றது அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லிடலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவோட பிரைமரி ஃபோக்கஸ்ன்ற போது எக்ஸலில் எப்படி டீல் பண்ணணும் அது மட்டும்தான்.